வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கான டாபிக் நவராத்திரியின் சிறப்புகள். இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நவராத்திரி கொலு வைக்கிறவங்க வைக்காதவங்கன்னு இருப்பாங்க. ஸோ நவராத்திரியின் சிறப்புகள் பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் சார். நவராத்திரிங்கிறது அம்பாளுக்கு 9 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான விசேஷம். இந்த நவராத்திரி உலகமெங்கும் சிறப்பாக வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இந்த 9 நாட்கள். இந்த உலகம் இருக்கிற பற்றில இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய சக்திக்கு உண்டான நாளுன்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய அந்த சக்தியிலிருந்து வெளிப்படக்கூடிய செல்வத்துக்குண்டான நாட்களாக இந்த நாட்கள் எடுக்கப்படுகிறது. இதை எப்படி வச்சு காப்பாற்றுறது, இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, அந்த அறிவுக்கு உண்டான கலைவாணி அந்த அம்பிகைக்கு உண்டான நாள். ஆக துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 அம்மனுடைய 3 அம்பிகைகளுடைய சிறப்பை பிரதிபலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. 3 நாட்கள் இந்த தேவியருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 3 நாட்கள் ஒவ்வொருத்தரும் இதை நவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாள். விரதத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டு, விரதத்துக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு, விரதத்துக்குன்னு ஒரு அற்புதமான பலன்கள் உண்டு. எல்லா பூஜைகளும் விரதம் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, வரலக்ஷ்மி விரதம், அடுத்தது நவராத்திரி விரதம், கௌரி விரதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில பூஜைகளுக்கு மட்டும் விரதம் அப்படிங்கிற வார்த்தைகள் அந்த இடத்துல பொருத்தப்படுகிறது. விரதம்னா என்ன? மனம் ஒரு நிலையோட இறைவனை நோக்கி சார்ந்து ஒரே சிந்தனையில் இருப்பது விரதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதுதான் இந்த நவராத்திரி விரதத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த நவராத்திரி விரதம் அப்படிங்கிறது மகிஷனை வதம் பண்ண அந்த தேவியருக்கு அற்புதமாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக நவராத்திரி கொழுக்களை நம்ம சொல்லுவோம். தசரான்னு நிறையா இடத்துல சொல்கிறது உண்டு. அம்பாள் நிறையா அசுரரை வதம் பண்ண சரித்திரம் அப்படின்னு இருக்கு. சுண்டா முண்டாசுரன் சண்டி ஹோமத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 13 அத்தியாயங்கள் இருக்கும். 900 வேர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய அசுரரை வதம் பண்ணுறார், மகிஷனை வதம் பண்ணுறார், நிறைய அசுரர்களை அம்பாள் வதம் பண்ணுறார். அப்பேற்பட்ட அந்த சக்தி இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறதுக்காக இந்த 9 நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நவராத்திரி விரதம். இந்த நவராத்திரி விரதத்தில் கொலு வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுறது உண்டு. கொலு படிகள் நம்ம வாழ்க்கையில் எப்படி அடுத்த நிலைகளை நோக்கி நம் வளர வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துறது. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, சித்தர்கள், ஞானிகள், தெய்வங்கள் போன்று அந்த படிகளை வைத்து வழிபாடு பண்ணுவோம். 1, 5, 7, 9, 13 இப்படி ரொம்ப அழகாக அந்த படிகளை வைப்பாங்க. ஒற்றைப்படையில் அந்த படிகளை வைக்கிறது உண்டு. வருஷம் கொலு இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருக்கு பொம்மை வச்சு விநாயகருடைய அந்த திருவுருவத்தை வைத்து அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கரைப்பான். ஆனால் நவராத்திரியில் அப்படி கிடையாது, கிருஷ்ண ஜெயந்தியில் அப்படி கிடையாது. இந்த கொலு பொம்மையை வைப்பா, அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து மேலே அட்டாணியில் வச்சுடுவான். அந்த அட்டாணியில் வச்சுட்டு அம்பாளை 9 நாள் ரொம்ப விசேஷமாக துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியாக வழிபடுறது உண்டு. இந்த முதல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள்லேருந்து ஆரம்பித்து 9 நாட்களும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாள். இதில் 3 அக்டோபர் 2024 இந்த நாளில் ஒவ்வொரு தேவியருக்கும் ஒரு சிறப்பான நைவேத்தியம், ஒரு நிறத்தை கொடுக்கப்படுகிறது. அப்படி இந்த முதல் நாள் அம்பாள் ரொம்ப அழகாக அபிஜித் முகூர்த்த பிரகாரம் 11:52 கரெக்டாக 12:39 வரைக்கும் ரொம்ப சிறப்பான நேரமாக மனதில் எடுத்துட்டு வழிபாடு பண்ணுவாள். காலையில் நைவேத்தியம் பண்ணுவாள். திருப்பி சாயந்தர நேரத்தில் தினந்தோறும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சுவாசினிகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப அழகாக வழிபாடு பண்ணுறது உண்டு. இன்னொன்று பார்த்துட்டேன்னா காலையில் 6:23 அதுக்கப்புறம் 10:18 வரைக்கும் கூட நல்ல நேரமாக காலை நேரங்களில் சொல்லப்படுகிறது.
இந்த நேரத்தில் நல்லா வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். மஞ்சள் நிறம் அம்பாளுக்கு ரொம்பவுமே சிறப்பான நிறமாக இந்த தினத்தில் இருந்துருக்கு. சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷமான நாளாக இந்த நாளில் வந்து இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு டே மஞ்சள் நிறம். 2வது நாட்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் 2வது நாட்கள் அன்றைக்கி பிரம்மச்சரணி பூஜைன்னு சொல்லுவாள். இந்த அம்பாளுக்கு வந்து பிரம்மச்சரணி பூஜையாக 2024 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அந்த நாளன்னைக்கு 2வது நாள் 2வது நிறம் வந்து பச்சை நிறம். இந்த பச்சை நிறம் ரொம்ப விசேஷமான நிறம். இந்த பச்சை நிறம் ரொம்ப சிறப்பானதுன்னா அன்றைக்கி எலுமிச்சம்பழம் சாதம் நிவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பான நாளாக அந்த நாளில் இருக்குது. குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குது பார்த்திங்களா, அதாவது 11 வயசு 9 வயசு இருக்கக்கூடிய கன்னியா குழந்தைகளுக்கு பட்டுப்பாவாடை எடுத்து கொடுத்து அவளுக்கு பிரம்மச்சரணி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான நாளாக கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த நாள் அவ்வளோ சிறப்பு முக்கியம் வாய்ந்த நாளாகவும் இருந்துருக்கு. எப்போது இந்த 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் பிரம்மச்சரணி பூஜையாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த பூஜை நீங்கள் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் 5ஆம் தேதி அக்டோபர் மாதம். இந்த 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் சந்திரகாண்டா பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 3வது நிறம் சாம்பல் நிறத்தில் அம்பாளுக்கு வந்து போடுவாங்க. அதாவது சாம்பல் நிறம்னா உங்களுக்கு தெரியும், விபூதி நிறம்னு கூட சொல்லலாம். அந்த விபூதி சாம்பல் நிறம்னு சொல்லுவாங்க. அந்த நிறத்தில் பட்டு அம்பாளுக்கு சாத்துறது ரொம்பவுமே விசேஷம். தேடி கண்டுபிடிச்சி அந்த நிறத்தை வாங்கி சாத்துறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும். ஒருவேளை அந்த நிறம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த குங்குமம் நிறம் அந்த மாதிரி மெரூன் கலரில் வாங்கி சாத்தலாம். அந்த அன்னைக்கு கேசரி நிவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லாது. கல்கண்டு சாதம் ரொம்பவுமே விசேஷ சாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் அன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. அன்றைக்கி தினத்தில் நைட்டு சாயந்தரம் வந்து சந்திரனுக்கு தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே விசேஷமான நாளாக அந்த தினம் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்குற முடியறது. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் 6ஆம் தேதி 6th அக்டோபர் வந்து ஆரஞ்சு கலர் இப்போ சூரிய பகவானுக்கு போடுவோம் இல்லையா, ஆரஞ்சு கலர். அது வந்து ரொம்பவுமே விசேஷம். மா கூஷ்மாண்ட பூஜைன்னு சொல்லுவாள். சர்வ பாப நிவர்த்திக்கு இந்த பூஜை பண்ணுவாள். ஏதாவது பாபங்கள் செய்திருந்தால் அந்த பாபங்கள் போகிறதுக்கு இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும். இந்த நாள் அது அவ்வளோ விசேஷம். ஆக நம்ம வந்து இந்த நாள் அன்றைக்கி அம்பாளை வழிபடுறதுனால நம்மளுடைய சர்வ பாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டோம்னா 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஸ்கந்த மாதா பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கந்த மாதா பூஜை ரொம்பவுமே விசேஷம் வாய்ந்தது. அன்றைக்கி வந்து வெண்பட்டு அம்பாளுக்கு கொடுத்துறது ரொம்பவுமே சிறப்பான நாளாக அந்த நாளில் இருந்துருக்கும். அந்த நிறத்தில் அம்பாளுக்கு கொடுத்துறது ரொம்பவுமே சிறப்பு. அந்த நாள் அன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் நிவேத்தியம் வெண்பொங்கல் நிவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. அடுத்தது நாளில் பார்த்துட்டிங்கன்னா 8 அக்டோபர் காத்தியாயனி பூஜைன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி சிகப்பு நிறம் அம்பாளுக்கு கொடுத்துறது ரொம்பவுமே விசேஷம். சிகப்பு பட்டு கொடுத்துறது ரொம்பவுமே சிறப்பு. அந்த தினத்தன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தயிர் அன்னம், அதாவது தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான நிவேத்தியமாக இருக்கும். கலவை சாதம்னு சொல்லுவாள், வர்ண சாதம்னு சொல்லுவாள், தேங்காய் சாதம், இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பான நாளாக இருந்துருக்கு. அடுத்தது பார்த்துட்டேன்னா நம்மளுடைய அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முடிஞ்சது. 8ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் 9ஆம் தேதி அன்றைக்கி நட்சத்திரமும் மூல நட்சத்திரம் வந்து இருந்திருக்கு. அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயரும் வழிபடுறது ரொம்பவுமே விசேஷமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா ஆஞ்சநேயர் வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. 8ஆம் தேதி அம்பாளை வந்து பிரார்த்தனை பண்ணுறதும் ரொம்ப சிறப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக அந்த தினம் வந்து இருக்க முடிகிறது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 9ஆம் தேதி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமாக அன்றைக்கி வந்து ராயல் ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலர் போடுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அந்த தினத்தில் சுத்தன்ன நிவேத்தியம்னு சொல்லுவாள். அன்னத்தில் வந்து 2 சொட்டு நெய் விட்டு நெய் சாதமாக நிறைய பேர் கலவையில் நெய் சாதமாக பண்ணுவாள். அதுவும் ரொம்ப விசேஷமான இதாக இருந்துருக்கும். அடுத்தது 10ஆம் தேதி அக்டோபர் 10ஆம் தேதி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த நாளன்னைக்கு நவராத்திரி இளம் சிவப்பு நம்ம வந்து இந்த பிங்க் கலர் கூட சொல்லலாம். இளம் சிவப்புனா பிங்க் கலர் கூட சொல்லலாம். அது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். 8ஆம் நாள் அன்னைக்கு 8ஆம் நாள் நவராத்திரியில் இதை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. அடுத்தது பார்த்துட்டேன்னா உங்களுக்கு 11ஆம் தேதி அம்பாளுக்கு வந்து ஊதா கலர் போடுறது ரொம்பவுமே
சிறப்பு. ஊதா கலர் ரொம்பவுமே விசேஷமான நாளாக அந்த நாளில் இருந்துருக்கு. அதே மாதிரி அக்டோபர் 10 வந்து கௌரி பூஜையும் நிறையா பேர் பண்ணுவாள். மகா கௌரி பூஜையும் நிறையா பேர் பண்ணுறதுண்டு. அதே மாதிரி மகா நவமி பூஜையும் ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு 11ஆம் தேதி பண்ணுவாள். அடுத்தது விஜயதசமி அன்னைக்கு மயில் பச்சை நிறத்தில் போடுறது ரொம்பவுமே சிறப்பு. ஆக உங்களுக்கு தெரியும் ஆயுத பூஜை, அடுத்தது பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அடுத்த நாள் விஜயதசமி. குழந்தைகளுக்கெல்லாம் முரத்தில் வச்சு நெல் வச்சு அழகாக தாம்பாளத்தில் நெல் வச்சு அழகாக அம்மா அப்பா கையை பிடிச்சி இல்லை குருமார்கள் கையை பிடிச்சி எழுதக்கூடியது விஜயதசமி அன்றைக்கி இருந்துட்டுருக்கும். ஆயுத பூஜை அன்றைக்கி தொழில் ஸ்தாபனங்களில் ரொம்ப விசேஷமாக ரொம்ப அழகாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆக துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுக்கு இப்படி வழிபாடு பண்ணுறது இந்த நவராத்திரிக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ரொம்ப அழகாக சிறப்பாக நவராத்திரியின் சிறப்புகளை பற்றியும் அந்த நாட்களுக்கு உண்டான மகிமை பற்றியும் சொன்னீங்க சார். நல்ல தகவல். நன்றி. நன்றி, நமஸ்காரங்கள்.